ஒரு அழகான கிராமம். ஆனால் அந்த சிறுவனுக்கு மட்டும் அந்த உலகம் அழகாக தெரியவில்லை. வாய் பேச முடியாத அந்த சிறுவனுக்கு தாயும் இல்லை, அன்பு காட்ட தந்தையும் இல்லை. அவனது தந்தை ஒரு குடிகாரன். மகனை பள்ளிக்கு அனுப்ப வேண்டிய வயதில் ஒரு டீக்கடையில் வேலைக்கு சேர்த்து அவன் சம்பாதிக்கும் சொற்ப காசிலும் குடித்துவிட்டு ஆட்டம் போட்டான் அந்த தந்தை. ஒருநாள் சட்டத்தின் பிடியால் அந்த சிறுவனின் வேலை பறிபோனது. வருமானம் நின்ற கோபத்தில் தன் மகன் வாய் பேச முடியாதவன் என்றும் பாராமல் அவனை அடித்து துவைத்தான் அந்த தந்தை. நாட்கள் நகர்ந்தன. ஒரு மருத்துவ முகாமில் அந்த தந்தையை பரிசோதித்த மருத்துவர், அதிகப்படியான குடிப்பழக்கத்தால் உங்கள் நுரையீரல் கெட்டுப்போய்விட்டது, இப்படியே போனால் உங்கள் உயிருக்கே ஆபத்து என்று எச்சரித்தார். ஆனால் அந்த எச்சரிக்கையை ஏளனமாக சிரித்துத் தள்ளினான் அவன். அடுத்த சில நிமிடங்களிலேயே விதி விளையாடியது. நண்பர்களுடன் கேலி பேசிக்கொண்டே வந்தவன் இரத்த வாந்தி எடுத்து சாலையிலேயே சுருண்டு விழுந்தான். கூடி குடித்த நண்பர்கள் கைவிட்டு ஓட, ஊர் மக்கள் வேடிக்கை பார்க்க, தன் தந்தையை எழும்பச் சொல்லி அந்த சிறுவன் செய்கையிலே கதறியது யாருக்கும் கேட்கவில்லை. இறுதியில் எந்த குடி அவனை அடிமையாக்கியதோ அதே குடி அவன் உயிரையும் பறித்தது. பெற்றோரை இழந்து பசியால் வாடிய அந்த சிறுவன் தன் பசியைப் போக்க வழியின்றி தெருவில் பிச்சை எடுக்கத் தொடங்கினான். அப்போது ஒரு பெரியவர் புகைப்பிடிப்பதை பார்த்த அவன் செய்கையாலேயே ஒரு பாடத்தைச் சொன்னான். ஐயா, இந்த சிகரெட் உங்கள் உயிரை மட்டும் பறிக்காது, உங்கள் குடும்பத்தையும் அனாதையாக்கும். என் தந்தை செய்த தவறுதான் இன்று என்னை நடுத்தெருவில் நிறுத்தியிருக்கிறது. உங்கள் குடும்பத்திற்காகவாவது இந்த தீய பழக்கத்தை விட்டுவிடுங்கள். ஆம் நண்பர்களே, ஒரு மனிதனின் கெட்ட பழக்கம் அவனை மட்டும் அழிப்பதில்லை, அவனை சார்ந்திருக்கும் ஒரு குடும்பத்தின் எதிர்காலத்தையே சுடுகாடாக்கி விடுகிறது. போதையை தவிர்ப்போம், குடும்பத்தை காப்போம்.